பெற்றோருடைய கை வேலை பார்த்து அந்த அளவுக்கு இறுகி போயிருக்கிறது. ஆகவே நீங்கள் இன்று உங்களது பெற்றோரை முதல் ஆசிரியராக கொண்டாட வேண்டும். உங்களது அம்மாவுக்கு முதல்ல வாழ்த்து சொல்லுங்க. போய் உங்க அப்பா எந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொன்னா, அவர் மதிய நேரத்தில் தூங்குகின்ற போது பாத்தீங்கன்னா ஒரு விதமான கொரட்டபுரமான ஒரு சத்தம் இருக்கும். அதுதான் அவர் ஆழ்ந்து தூங்குகின்ற தூக்கம். அது மட்டுமல்ல, அவர் எடுக்கின்ற ஓய்வு. பிள்ளைகளுக்காக, தன் மகனுக்காக மகளுக்காக உழைக்கின்ற இருவரும் தான் முதல் ஆசிரியர்கள். அந்த பெற்றோராகிய முதல் ஆசிரியர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்ற ஆசிரியர் பெருமக்களிடம் உங்களை ஒப்படைக்கிறார்கள். ஆசிரியருடைய பணிகளை நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். சுருக்கமாக 2-3 காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு ஆசிரியர் என்பவர் விதை. ஒரு ஆசிரியர் என்பவர் விதை. அவர் விதையாக மட்டுமல்ல, உங்களை விதைக்க செய்கின்றார். விதை மண்ணோடு மண்ணாக சேர்ந்து மண்ணினுடைய தன்மையை பெற்று மண்ணுக்குள்ளே இருக்கின்ற எல்லா வளங்களையும் பெற்று அதற்கு தேவையான நீரையும் பெற்று உயிரோட்டம் கொடுப்பது நீர். அந்த உயிரோட்டம் உள்ள ஒரு செடியாக பசுமையாக 3வது நாள் விளைத்து வருகின்றது. அதுபோலதான் ஆசிரியர் செய்கின்ற பணியும் கூட ஒரு விதையாக ஒரு மாணவனை, அவனுக்கு இருக்கின்ற அறிவாற்றலை, செயலாற்றலை, திறமைகளை, பண்புகளை, நல்ல குணங்களை, குணாதிசயங்களை, அவன் மறைந்திருக்கின்ற எல்லா திறமைகளையும் திறனையும் வெளிப்படுத்துகின்ற விதையாக ஆசிரியர் இருக்கின்றார். ஆகவேதான் இங்கே இருக்கின்ற அத்தனை பேருமே ஏதோ ஒரு இடத்திலே ஒரு நாள் மிகப்பெரிய உயரிய இடத்திலே சமுதாயத்திலே இருந்து செயல்பட விரும்புகிறீர்கள் என்பதுதான் சின்னமான உண்மை. உயர்வு என்று சொல்கின்ற போது 10 பேர் தம் காலில் விழுந்து வணங்குவது மட்டுமல்ல, 10 பேர் கைகூப்பி ஐயா வணக்கம், அம்மா வணக்கம் சொல்லுகின்ற செயல்பாடு மட்டுமல்ல. சமுதாயத்தில் உயர்வு என்பது என்னவென்றால், அன்னை தெரசா அவருடைய பிறந்த நாள் என்று ஆசிரியர் தினமும் அதே நிலை அமைந்திருக்கிறது. அன்னை தெரசா, கொல்கத்தா நகர் அன்னை தெரசாவும் கூட ஒரு ஆசிரியை தான். அல்பேனியா நாட்டில் பிறந்து இந்தியாவுக்கு வந்து கொல்கத்தாவில இருந்த ஏழை எளிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறையை பார்த்து, நான் ஏன் இப்படி ஒரு ஆடம்பரமான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்? ஆகவே எளிய மக்கள் ஒன்றாக சேர்ந்தவர் தான் அன்னை தெரசா. அந்த அன்னை தெரசாவுடைய பிறந்த நாளும் கூட எந்த நாள் தான். ஆக அந்த அன்னை தெரசா சொல்லுவார்கள், இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை எல்லாம் பார்க்கின்ற போது என் கண்ணிலே கண்ணீர் நிறைந்து வந்தது, குளமாகின. ஆக அப்படிப்பட்ட ஒரு தாயுள்ளத்தோடு அவர் இந்த உலகிலே, இந்த இந்தியாவிலே அற்புதமான பணியை செய்த அவரும் கூட ஒரு நல்ல ஆசிரியர் தான். அன்புக்குரியவர்களே, அந்த விதை, அன்னை தெரசா விட்டு சென்ற விதை இன்று ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மதிய உணவை மட்டுமல்ல, தங்குகிற இடத்தையும் கொடுத்து நல்ல உடையும் கொடுத்து சிறப்பாக வாழ வைக்கிற பணியை செய்திருக்கிறார்கள். அந்த கருணை பணி கூட உங்களது பணியாக இருக்க வேண்டும். ஆகவே சமூக அந்தஸ்து மட்டுமல்ல, சமூக பணியும் ஏழை எளிய மக்களுடைய கண்ணீரையும் கவலையையும் வருத்தங்களையும் பாடுகளையும் பார்க்கின்ற ஒரு நல்ல ஆசானாக விதைகளாக இந்த 7 பேர் இருக்கிறார்கள் என்பதை நினைத்து நான் மனதார நன்றி கொள்கின்றேன். உங்கள் வளர்ச்சியில் அக்கறை கொண்ட இந்த ஆசிரியர்கள் அத்தனை பேருமே விதை.